லாஸே வராத ஸ்ட்ராட்டஜி ஒன்று இருக்கா? Bro, what are you talking about, man? அலாஸ்கால கோல்டு இருக்குன்னு தெரிஞ்சு நிறைய அமெரிக்கன்ஸ் கோல்டு எடுக்க கூட்டம் கூட்டமாக போனாங்க. நிறைய பேர்த்துக்கு கோல்டு கிடைச்சிது, நிறைய பேர்த்துக்கு கோல்டு கிடைக்கல. ஆனால் இதில் என்ன முக்கியமான விஷயம்னா, கோல்டு எடுத்து காசு பார்த்தவங்கள விட கோல்டு எடுக்கிற எக்யூப்மெண்ட் செல் பண்ணி நிறைய பேர் காசு பார்த்தாங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு எந்த ஸ்ட்ராட்டஜி எப்போ யூஸ் பண்ணணும்னு தெரியணும். நோலா ஸ்ட்ராட்டஜி எப்போ டிப்ளாய் பண்ணணும்னு ஈஸி ஸ்டெப்பில் நான் சொல்கிறேன். ட்ரேடிங்கை பொறுத்தளவுக்கு எத்தனை ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சு வச்சுக்கிறோன்னு அவசியமே கிடையாது. உங்களுக்கு எந்த ஸ்ட்ராட்டஜியை எப்போ டிப்ளாய் பண்ணணும், எப்போ எக்ஸிட் பண்ணணும்னு கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் ட்ரேடிங் ஈஸியாக பண்ண முடியும். நான் சொல்கிற 5 கண்டிஷன் மீட் ஆச்சுன்னா இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் டிப்ளாய் பண்ணிடலாம். கண்டிஷன் நம்பர் 1, மார்க்கெட் ஒன்று ரொம்ப மேலே போகணும், அப்படி இல்லைன்னா ரொம்ப கீழே போகணும். சைட் பேஸில் இருந்தால் இந்த ஸ்ட்ராட்டஜியை டிப்ளாய் பண்ணக்கூடாது. இது ஃபஸ்ட்டு கண்டிஷன். ஆகா, உனக்கு பாரு பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. ஆமாண்டா. கண்டிஷன் நம்பர் 2, நான் சொன்ன ஃபஸ்ட்டு கண்டிஷன் எப்போ மீட் ஆகும்னா மார்க்கெட்டில் ஏதாச்சும் நியூஸ் இருந்தால் மீட் ஆகும். ஸோ செகண்ட் கண்டிஷன் என்னென்னா மார்க்கெட்டில் ஏதாச்சும் பெரிய நியூஸ் இருக்கணும். கண்டிஷன் நம்பர் 3, மார்க்கெட்டில் நியூஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ட்ரேடை எக்காரந்து கொண்டும் ஹோல்டே பண்ணிடக்கூடாது. அப்படி இல்லைன்னா மார்க்கெட்டில் அந்த மூவ் வந்ததுக்கப்புறம் ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஓவர் நைட் ஏதாச்சும் நியூஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் ட்ரேடை டிப்ளாய் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ட்ரேடை மார்னிங் க்ளோஸ் பண்ணிடணும். மார்னிங் ஃபுல்லாக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. கண்டிஷன் நம்பர் 4, விக்ஸு ரைஸ் ஆகிற சுச்சுவேஷனாக இருக்கணும். விக்ஸு டிக்ரீஸ் ஆகிடக்கூடாது. விக்ஸு டிக்ரீஸ் ஆச்சுன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி லாஸ் கொடுக்கறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. சரி வாங்க, இந்த ஸ்ட்ராட்டஜியை நான் எப்படி போடணும்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். 5வது ரூலை சொல்ல மறந்துட்டேன். 5வது ரூல் என்ன அப்படின்னா, சாட்டர்டே சண்டே நீங்கள் மேக்ஸிமம் ஹோல்டு பண்ணாதீங்க. ஏன் சாட்டர்டே சண்டே ஹோல்டு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, சாட்டர்டே சண்டேல டிகே ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். அதனால தான் சாட்டர்டே சண்டே ஹோல்டு பண்ண வேணாம்னு சொல்கிறேன். நீங்கள் எப்போ ஹோல்டு பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு கன்ஃபார்மாக சாட்டர்டே சண்டே மூவ் ஆகும். வெள்ளிக்கிழமை நைட்டு அமெரிக்கன் மார்க்கெட் ஓப்பனில் தான் இருக்கும். அப்போ கன்ஃபார்மாக உங்களுக்கு மூவ் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் சாட்டர்டே சண்டே ஹோல்டு பண்ணுங்கள். இல்லைன்னா சாட்டர்டே சண்டே நீங்கள் ஹோல்டு பண்ண வேண்டாம். இப்போது அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி பில்ட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போது அந்த ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணலாம். இப்போ நான் உங்களுக்கு எதில் பில்ட் பண்ணி காட்டுறேன் அப்படின்னா, பேங்க் நிஃப்டியில் பில்ட் பண்ணி காட்டுறேன். ஏன்னா வால்யூம் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் நான் பேங்க் நிஃப்டியில் பில்ட் பண்ணி காட்டுறேன். பில்ட் நியூ கஸ்டம் ஸ்ட்ராட்டஜின்னு இருக்குது பாருங்கள். அதில் எப்போவுமே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அத்தி மணியை ஒரு லாட் செல் பண்ணிவிட்டு, பிஇ சைடில் அத்தி மணியை ஒரு லாட் செல் பண்ணிவிட்டு, அத்தி மணியோட ஹாஃப் ஆஃப் தி ப்ரீமியம்னா எவ்வளோ வரும் அப்படின்னா, 330 டிவைட் பை 2ன்னு போட்டால் ஒரு 150 வரும்னு வைங்களேன். 300 ரூபா ஆச்சு. அதில் ஒரு 15 ரூபா இருக்குது. 165 இருக்குது. 165 கிடைக்காதனால நம்ம எவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படின்னா 155 எடுத்துக்கலாம். 2 லாட் பை பண்ணிக்கலாம். 2 லாட் பை பண்ணியாச்சு. இப்போ நான் ஒரு ரூலை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ரூல் என்ன அப்படின்னா, மார்க்கெட் மூவ்ஸ் ரொம்ப கொடுக்கணும். அதுதான் ஃபஸ்ட் ரூலு. ஏன் அந்த ஃபஸ்ட் ரூல் அப்ளை ஆகும் அப்படின்னா, மார்க்கெட் ஆவரேஜாக ஒரு 1% மூவ் கொடுக்குதுன்னு வைங்களேன். இங்கே பாருங்கள், இங்கே கீழே இருக்கு பாருங்கள், 0.5%, அப்புறம் 1%. 1% மூவ் கொடுக்குது அப்படின்னா உங்களுக்கு 1000 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்கும். 1000 ரூபா ப்ராஃபிட்டுன்னு பார்க்காதீங்க. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா 7%ன்னு இருக்குது. 7%ன்னு பாருங்கள். எப்பவுமே ட்ரேடிங்கை பொறுத்தளவுக்கு ப்ராஃபிட்டை பார்க்கக்கூடாது. ப்ராஃபிட் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். பெர்சன்டேஜ் வைஸ் தான் பார்க்கணும். பெர்சன்டேஜ் வைஸ் பார்த்தா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ப்ராஃபிட் எப்பவுமே பார்க்காதீங்க, பெர்சன்டேஜ் வைஸ் பாருங்கள். இங்கே 7% இருக்குது. டவுன் சைடில் மூவ் ஆச்சுன்னா உங்களுக்கு 1% மூவ் ஆச்சுன்னா உங்களுக்கு 7% ப்ராஃபிட் கிடைக்கும். நீங்கள் மார்க்கெட் கீழே போகும்னு போட்டிருக்கீங்க. கீழே போச்சு அப்படின்னா உங்களுக்கு 1% மூவ் ஆச்சுன்னா 7% ப்ராஃபிட் கிடைக்கும். அதே மாதிரி மார்க்கெட் உங்களுக்கு ஆப்போசிட் சைடில் மூவ் ஆகுதுன்னு வைங்களேன். ஆப்போசிட் சைடில் மூவ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ லாஸ் வரும், எவ்வளோ ப்ராஃபிட் வரும்னு பார்க்கலாம். மார்க்கெட் உங்களுக்கு ஆப்போசிட் சைடில் மூவ் ஆகுது.
0.5% ஆப்போசிட் சைடில் மூவ் ஆகுது, 1% வந்து ஆப்போசிட் சைடில் மூவ் ஆகுது. உங்களுக்கு எவ்வளோ லாஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 0.88% தான் வந்து லாஸே வந்திருக்கு உங்களுக்கு ஆப்போசிட் சைடில் மூவ் ஆச்சுன்னா. அதுவே நீங்கள் எக்ஸ்பிரி டே வரைக்கும் ஹோல்டு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸே இருக்காது. மேக்ஸிமம் எவ்வளோ லாஸ் இருக்கும் அப்படின்னா, மேக்ஸிமம் எவ்வளோ ப்ராஃபிட் இருக்கும் அப்படின்னா 311 ரூபா வந்து ப்ராஃபிட் இருக்கும். அதுவே 2% ஆச்சு. ஆனால் நான் சொன்னது வந்து ஹோல்டு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் மேக்ஸிமம் ஹோல்டு பண்ண ட்ரை பண்ணாதீங்க. இது ஏன் பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து வேற இதில் கம்பேர் பண்ணி பார்த்தா தான் தெரியும். நீங்கள் நியூஸ் வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆப்ஷன் பையிங் பண்ணுறீங்கன்னு வைங்களேன். ஆப்ஷன் பையிங் பண்ணுறீங்க. நீங்கள் ஏதாச்சும் ஒரு இது எடுத்துக்கலாம். ஆப்ஷன் பையிங்க்கு வந்து நிஃப்டியில் இருக்குது. பேங்க் நிஃப்டி மாற்றிக்கலாம். பேங்க் நிஃப்டிலேருந்து ஆப்ஷன் பையிங் பண்ணுறீங்க. ஆப்ஷன் பையிங் வந்து அட் தி மணியே பை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். அட் தி மணியே பை பண்ணுறீங்க. நீங்கள் கொடுத்த அமௌண்ட் வந்து எவ்வளோ அப்படின்னா, நீங்கள் பே பண்ண அமௌண்ட் வந்து இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், 4962 ரூபா போட்டிருக்காங்க. நீங்கள் வந்து பே பண்ண அமௌண்ட்டு ஆப்ஷன் பையிங்கில். மார்க்கெட் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் சைடு மூவ் ஆகுது, 1% மூவ் ஆகுதுன்னா எவ்வளோ ப்ராஃபிட் வரும்னு பார்க்கலாம். 0.5%, 1%, 82% வந்து ப்ராஃபிட் வரும்னு போட்டிருக்கு. 82% வந்து ப்ராஃபிட் வரும்னு போட்டிருக்கு. சும்மா 82% வந்து ப்ராஃபிட் வரும்னு போட்டிருக்கு. அதே மாதிரி மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஆப்போசிட் சைடில் மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். 0.5%, 1%. உங்களுக்கு ஆப்போசிட் சைடில் மூவ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் எவ்வளோ லாஸ் பண்ணுவீங்கன்னா 53% வந்து லாஸ் பண்ணிடுவீங்க அப்படின்னு போட்டிருக்கு. 53% வந்து லாஸ் பண்ணுவீங்கன்னு போட்டிருக்கு. ட்ரேடிங்கை பொறுத்தளவுக்கு எப்போவுமே நீங்கள் ஃபஸ்ட்டு லாஸை தான் வந்து கண்ட்ரோல் பண்ணணும். லாஸை கண்ட்ரோல் பண்ணாவே போதும், ப்ராஃபிட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதனால லாஸ் மட்டும்தான் நம்ம பார்க்கணும். ப்ராஃபிட் வந்து அப்புறமேல் பார்த்துக்கலாம். ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ஆப்போசிட்டாக மூவ் ஆச்சுன்னா நீங்கள் 53% வந்து லூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து நல்ல ஸ்ட்ராட்டஜியே கிடையாது. உங்களோட கேபிட்டலில் 53%ங்கிறது வந்து ரொம்பவே அதிகம். 53%ங்கிறது வந்து ரொம்பவே அதிகம். இது வந்து பெரிய பெரிய கேபிட்டலுக்கெல்லாம் டிப்ளை பண்ண முடியாது. சின்ன சின்ன கேபிட்டல், இதுக்கு பேர் கேம்பிளிங்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன கேபிட்டல் போட்டு அதான் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறக்காக கேம்பிளிங் மாதிரி சொல்லலாம். உங்களுக்கு ஆப்போசிட் சைடில் மூவ் ஆச்சுன்னா இங்கே வந்து 53% வந்து லாஸ் ஆகுது. இதுவே உங்களுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஆப்போசிட் சைடு மூவ் ஆச்சுன்னா வெறும் 0.88% தான் வந்து லாஸாக வருது உங்களுக்கு. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தாவே தெரியும். இங்கே 53, இங்கே வந்து 0.88%. நியூஸ் சைடெல்லாம் வந்துச்சுன்னா வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நல்லாவே ஒர்க் ஆகும். இப்போ வந்து செகண்ட் கண்டிஷன் பார்க்கலாம். செகண்ட் கண்டிஷன் என்னென்னா, நியூஸ் இருக்கணும்னு சொன்னேன். ஏன் நியூஸ் இருக்கணும்னு சொன்னேன்னா, நியூஸ் அப்போ தான் வந்து மார்க்கெட் வந்து நல்லாவே மூவ் ஆகும். மார்க்கெட்டெல்லாம் 1% அசால்ட்டாகவே மூவ் ஆயிரும். அதனால நியூஸ் இருக்கிறப்போ மார்க்கெட்டெல்லாம் 1% மூவ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து ப்ராஃபிட் பார்த்துடலாம். 1% மூவ் ஆகுது அப்படின்னா 7% ப்ராஃபிட் பார்த்துடலாம். அதே மாதிரி மார்க்கெட் அப்போ நியூஸ் இருக்கிறனால உங்களுக்கு ஆப்போசிட் சைடும் மூவ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து லாஸ் வந்து ரொம்ப பெரிய லாஸ் பார்க்க மாட்டீங்க. 0.88% தான் லாஸ் பார்ப்பீங்க. அதை ஏதாச்சும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் போட்டு நீங்கள் வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். இதுதான் செகண்ட் ரூல். தேர்டு கண்டிஷன் என்னென்னா, மார்க்கெட்டில் மூவ் ஆனதுக்கப்புறமோ அப்படி இல்லைன்னா நியூஸ் முடிஞ்சதுக்கப்புறமோ உங்களோட ட்ரேடு வந்து ஹோல்டே பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லியிருந்தேன். அது ஏன்னு நான் சொல்கிறேன். மார்க்கெட்டில் வந்து 1% வந்து மூவ் ஆயிடுச்சு, 7% வந்து ப்ராஃபிட் வந்துருச்சு. இது என்னாகும் அப்படின்னா டைம் போக போக உங்களோட ப்ராஃபிட்டை வந்து லாஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும், லாஸாக மாறுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதனால தான் வந்து மார்க்கெட்டில் அந்த மூவ் நடந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை க்ளோஸ் பண்ணிடணும்னு நான் சொல்கிறேன். இதுதான் தேர்டு கண்டிஷன். ஃபோர்த் கண்டிஷன் என்னென்னா, விக்ஸ் வந்து ரைஸ் ஆகணும். இங்கே கீழே இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து விக்ஸோட சார்ட்டு. ஐவின்னு சொல்லுவாங்க. விக்ஸ் ரைஸ் ஆச்சுன்னா ஐவியும் ரைஸ் ஆகும். இப்போ வந்து மார்க்கெட்டில் வந்து 2% விக்ஸ் அதிகமாகிருக்குன்னு வைங்களேன். உங்களோட ப்ராஃபிட் வந்து 1000 ரூபாயிலிருந்து 1700 ப்ராஃபிட் வந்திருக்கு. 7%லேருந்து 11% ப்ராஃபிட் வந்திருக்கு. விக்ஸ் வந்து 2% ரைஸ் ஆச்சுன்னா. இதுவே வந்து விக்ஸ் வந்து கம்மியாகுதுன்னு வைங்களேன், எவ்வளோ % ப்ராஃபிட் வரும்னு பார்ப்போம்.
விக்ஸ் வந்து நார்மலாக இருக்கிறத விட 2% வந்து கம்மியாயிருக்கு. கம்மியாயிருக்கு அப்படின்னா 7%லேருந்து உங்கள் ப்ராஃபிட் வந்து 2%ஆக குறைஞ்சிருக்கு. அங்கே வந்து 7%லேருந்து உங்கள் ப்ராஃபிட் வந்து 11%ஆக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால விக்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலை வந்து ப்ளே பண்ணும். விக்ஸ் வந்து அதிகமாகும் அப்படின்னு நினச்சா மட்டும் இந்த ஸ்ட்ராட்டஜி போடுங்க. இல்லைன்னா வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து போட வேண்டாம். இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.